அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பில் பொருளியலில் முதல் பாடம் பாருங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். புத்தக வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கொஷின் நம்பர் 1, ஜிஎன்பியின் சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, பணவீக்கத்திற்கான சரி செய்யப்பட்ட என்என்பி. ஆப்ஷன் ஆ, பணவீக்கத்திற்கான சரி செய்யப்பட்ட ஜிடிபி. ஆப்ஷன் இ, ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ஆப்ஷன் இ, என்என்பி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் இ, ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். அடுத்தது 2, நாட்டு வருமானம் அளவிடுவது எது அப்படின்னா ஆ, பணத்தின் மொத்த மதிப்பு. ஆப்ஷன் ஆ, உற்பத்தியாளர் பண்டத்தின் மொத்த மதிப்பு. ஆப்ஷன் இ, நுகர்வு பண்டத்தின் மொத்த மதிப்பு. ஆப்ஷன் இ, பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. ஆப்ஷன் விடை பாருங்கள். ஆப்ஷன் இ, பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்கள். முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. ஆப்ஷன் ஆ, வேளாண்மை. ஆப்ஷன் ஆ, தானியங்கிகள். அடுத்தது இ, வர்த்தகம். இ, வங்கி. விடை வேளாண்மை. அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். டேஷ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் பொழுதும் இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். ஆப்ஷன் ஆ, செலவு முறை. ஆப்ஷன் ஆ, மதிப்பு கூட்டும் முறை. ஆப்ஷன் இ, வருமான முறை. ஆப்ஷன் இ, நாட்டு வருமானம். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ, மதிப்பு கூட்டும் முறை. 5 பாருங்கள். பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018 முதல் 2019 டேஷ் லட்சம் கோடி என மதிப்பிடப்படுகிறது. ஆப்ஷன் பாருங்கள். 91.6. ஆப்ஷன் ஆ, 92.26. ஆப்ஷன் இ, 80.07. ஆப்ஷன் இ, 98.29. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 92.26. அடுத்தது 6, வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் பெரிய உற்பத்தியாளர் ஆகும். ஆப்ஷன் ஆ 1. ஆப்ஷன் ஆ 3. ஆப்ஷன் இ 4. ஆப்ஷன் இ 2வது. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இ 2வது. அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் டேஷ் ஆண்டுகள் ஆகும். ஆப்ஷன் ஆ 65. ஆப்ஷன் ஆ 60. ஆப்ஷன் இ 70. ஆப்ஷன் இ 55. 55. ஆப்ஷன் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ 65. இந்தியாவிலுடைய சராசரி ஆயுட்காலம் 65. கேள்வி 8, கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை? ஆப்ஷன் ஆ, நீர்ப்பாசன கொள்கை. ஆப்ஷன் ஆ, இறக்குமதி ஏற்றுமதி கொள்கை. ஆப்ஷன் இ, நில சீர்திருத்த கொள்கை. ஆப்ஷன் இ, கூலி கொள்கை. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. அடுத்தது பாருங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, இந்தியாவில் டேஷ் துறை முதன்மை துறையாகும். இது வேளாண்மை துறை. 2, டேஷ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். தலா வருமானம். 3, 2ஆம் துறையை வேறு விதமான டேஷ் துறை என அழைக்கலாம். தொழில்துறை என அழைக்கலாம். பொறுத்துக்க பாருங்கள். 1, மின்சாரம் மற்றும் எரிவாயு மற்றும் நீர் என்ன அப்படின்னா தொழில்துறை. 2, விலை கொள்கை அப்படின்னா எது அப்படின்னா வேளாண்மை. ஜிஎஸ்டி அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. தலா வருமானம் நாட்டு வருமானம் அல்லது மக்கள் தொகை. C+I+G+X-M இதென்ன அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. குறுகிய விடைகளுக்கும் பாருங்கள். நாட்டு வருமானம் வரையறு. நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும். 2, பொதுவாக நாட்டு வருமானத்தை மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி அல்லது நாட்டு வருமான ஈவு என அழைக்கிறோம். 2, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே உள்நாட்டு உற்பத்தி ஆகும்.
ஜிடிபியின் முக்கியத்துவத்தை பாருங்கள். பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. பணவீக்கம் மற்றும் பணமாற்றத்தின் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுகிறது. உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுகிறது. வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு உதவுகிறது. பொதுத்துறை பற்றி அறிய உதவுகிறது. பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் பயன்படுகிறது. 4. தனிநபர் வருமானம் என்றால் என்ன? நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தால் தனிநபர் வருமானம் அல்லது தலா வருமானம் கிடைக்கும். தலா வருமானம் = நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. 5. மதிப்பு கூட்டும் முறையை எடுத்துக்காட்டுடன் வரையறு. மதிப்பு கூட்டும் முறையில் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு கிடைக்கிறது. அடுத்தது, உதாரணமாக ஒரு கோப்பை தேநீரின் சந்தை மதிப்பை கணக்கிட இடைநிலை பண்டங்களான டீ தூள், பால் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றின் மதிப்பை கூட்டினால் தேநீரின் மதிப்பு கிடைக்கிறது. இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு பாருங்கள். இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு = இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு. அடுத்தது 6வது கொஸ்டின். இந்தியாவின் பொருளாதார கொள்கையின் பெயர்களை எழுதுக. வேளாண் கொள்கை, தொழில்துறை கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை. அடுத்தது, மொத்த தேசிய மகிழ்ச்சி 2 மனித மேம்பாட்டு குறியீடு. மொத்த தேசிய மகிழ்ச்சின்னு என்னன்னு பாருங்கள். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தை 1972 பூட்டான் அரசரால் உருவாக்கப்பட்டது. அவர் ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச் முக்கியம் என்று கூறினார். 2011 ஐக்கிய நாடுகள் சபை மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதன் உறுப்பு நாடுகள் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட பூட்டானை பின்பற்ற வலியுறுத்தப்பட்டன. அதுக்கப்புறம் மனித மேம்பாட்டு குறியீடுன்னு என்னென்னு பாருங்கள். மனித மேம்பாட்டு குறியீடு என்பது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வியறிவு மற்றும் வாழ்க்கை தரம், ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது. அடுத்தது 5 மார்க் பாருங்கள். 1. நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி. மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை குறிக்கும். வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும். அடுத்தது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பாருங்கள். ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி. மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி ஆகும். நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி = மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். அடுத்து பாருங்கள், நிகர உள்நாட்டு உற்பத்தி என்டிபி பாருங்கள். நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதியாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்து பின் கிடைப்பது நிகர நாட்டு உற்பத்தி ஆகும். நிகர உள்நாட்டு உற்பத்தி ஆகும். நிகர உள்நாட்டு உற்பத்தி = மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். அடுத்தது, தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம். தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தால் தலா வருமானம் கிடைக்கும். தலா வருமானம் = நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. தனிப்பட்ட வருமானம் பாருங்கள். நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானம் தனிப்பட்ட வருமானம் எனப்படுகிறது. அடுத்தது, செலவிட தகுதியான வருமானம் பாருங்கள். தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் என்கிறோம். டிபிஐ = தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி. அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்கள். ஜிடிபியை கணக்கிடும் முறைகள் யாவை? அவைகளை விவரி. செலவின முறை. இந்த முறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகையே ஆகும். y = c + i + g + x - m. அடுத்தது, வருமான முறை. பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் வருமானத்தை கணக்கிட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த முறை கூறுகிறது. மதிப்பு கூட்டு முறை. மதிப்பு கூட்டு முறையில்
ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பையும் கூட்டினால் இறுதி பண்டத்தின் மதிப்பை அளவிடலாம். தேநீர் என்பது ஒரு இறுதி பண்டமாகும். அதை தயாரிக்க பயன்படுத்தப்படும் டீத்தூள், பால் மற்றும் சர்க்கரை ஆகியவை இடைநிலை பண்டங்களாகும். தேநீரின் சந்தை மதிப்பை கணக்கிட அதில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பையும் சேர்க்க வேண்டும். மதிப்பு கூட்டல் முறை பாருங்கள். டீத்தூள், பால், சர்க்கரை இது 3 சேர்ந்தது தான் தேநீர். இது எல்லாமே என்னென்னா இடைநிலை பண்டங்கள். லாஸ்ட்டாக வந்தது தான் தேநீர் தான் இறுதி பண்டம். இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு ஈக்குவல் இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு. அடுத்தது 3. பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இடையேயுள்ள ஏதேனும் 5 வேறுபாடுகள். 1. கருத்து அணுகுமுறை இயல்பு. 3. காலவரம்பு. 4. பொருந்தும் தன்மை. 5. நிகழ்வின் அதிர்வெண். பொருளாதார வளர்ச்சி பாருங்கள். பொருளாதார வளர்ச்சி ஒரு குறுகிய கருத்து. சரியா? பொருளாதார முன்னேற்றம் வந்து ஒரு பரந்த கருத்து. பொருளாதார வளர்ச்சியோட இயல்பு அளவின் இயல்பு. முன்னேற்றம் தரத்தின் இயல்பு. இது இயற்கையில் குறுகிய காலத்தை உடையது. இயற்கையில் நீண்ட காலத்தை உடையது பொருளாதார முன்னேற்றம். இது வளர்ந்த நாடுகள். இது பொருளாதார முன்னேற்றம் வளர்ந்து வருகின்ற நாடுகள். பொருளாதார வளர்ச்சி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழ்கிறது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியான செயல்முறை. அடுத்தது 4. கீழ்காணும் பொருளாதார கொள்கைகளை விவரி. 1. வேளாண் கொள்கை. 2. தொழில் கொள்கை. 3. புதிய பொருளாதார கொள்கை. முதல் கொள்கை பாருங்கள். வேளாண் கொள்கை. வேளாண் கொள்கை என்பது உள்நாட்டு வேளாண்மை மற்றும் வெளிநாட்டு வேளாண்மை, இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசின் முடிவுகளையும் நடவடிக்கைகளும் பற்றியது ஆகும். இடர் வேளாண்மை மற்றும் சரி செய்தல், பொருளாதார நிலைத்தன்மை, இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் ஆராய்ச்சி ஆகியவை வேளாண் கொள்கையில் அடங்கும். விலை கொள்கை, நில சீர்திருத்த கொள்கை, பசுமை புரட்சி, பாசன கொள்கை, உணவுக் கொள்கை, கூட்டுறவு கொள்கை ஆகியவை முக்கிய வேளாண் கொள்கைகள் ஆகும். 2. தொழில்துறை கொள்கை பாருங்கள். தொழில்துறை முன்னேற்றம் வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது. இதனால் நவீனமயமாக்கலுக்கு வழிவகுக்கப்பட்டு இறுதியில் பொருளாதாரம் தன்னிறைவு அடைகிறது. இது பொருளாதார வர்த்தக வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. எடுத்துக்காட்டு ஜவுளி தொழில் கொள்கை, சர்க்கரை தொழில் கொள்கை. புதிய பொருளாதார கொள்கை பாருங்கள். 1990களில் ஆரம்பத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் கணிசமான கொள்கை மாற்றங்களுக்கு உட்பட்டது. இக்கொள்கை எல்பிஜி அல்லது தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் என அழைக்கப்படுகிறது. இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றமடைய செய்துள்ளன. எல்பிஜி அதிகமாக கேட்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1991. ஓகே, தேங்க்யூ.